மதசார்பற்ற கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற அருமையனோடு தொலைபேசியிலே தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசி தமிழ்நாட்டினுடைய தலைநகரங்களிலே, ஒன்றிய தலைநகரங்களிலே, பேரூர் தலைநகரங்களிலே, நகர தலைநகரங்களிலே தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது, அந்த உணவுக்கு அத்தியாவசியமானது இன்றைய நவீன உலகத்தில் கேஸ் சிலிண்டர். அந்த கேஸ் சிலிண்டரை பயன்படுத்துவர்கள் வந்திருக்கிற பெரும்பான்மையான சகோதரிகள், தாய்மார்கள். அந்த கேஸ் சிலிண்டருக்கு கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் தட்டுப்பாடு வந்துவிட்டது. தட்டுப்பாடு என்று சொல்வதை விட சில இடங்களில் கேஸ் அடுப்பு இல்லாத நிலை இருக்கிறது, கேஸ் சிலிண்டர் இல்லாத நிலை இருக்கிறது. அதுவும் விலையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் விஷம் போல் ஏறி இருக்கிறது. மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்லுகிற பொழுது, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைமையில் அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை ஆண்ட மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் இங்க மேடையில் இருக்கிற பெரும்பான்மையான தோழமை கட்சியினுடைய ஒத்துழைப்போடு அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஆட்சி நடத்தியது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் பங்கு பெற்றோம். 2014 ஒரு சிலிண்டர் கேஸினுடைய விலை என்ன என்று சொன்னால் 414 ரூபாய். அன்னைக்கு 414 ரூபாய் கேஸ் சிலிண்டர். ஆனால் இன்றைக்கு பாரதிய ஆட்சியில் என்ன விலை தெரியுமா? 913. 414 எங்க, 913 எங்க? அப்படியே 100% விலை ஏறி இருக்கிறது. அன்றைக்கு மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி நடத்துகிற பொழுது போதுமான அளவுக்கு அன்றைக்கு கேஸ் சிலிண்டர் இருந்தது. ஆனாலும் 414 ரூபாய் அதிக விலை என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். 414 அதிகம் என்று. 414 அதிகம் என்று அன்றைக்கு பாரதிய ஜனதா அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்களே, உங்களுக்கு ஒன்று மனசாட்சி என்று ஒன்று இருக்குமே. ஆனால் இன்றைக்கு 913 ரூபாய் இன்றைக்கு விலை ஏறி இருக்கிறது. சகோதரிகள் சொல்லுகிறார்கள், நீங்க குறைவா சொல்றீங்க, 1000 ரூபாய்க்கு மேலும் ஆகிவிட்டது என்று அடுப்பை பயன்படுத்துகிற, கேஸை பயன்படுத்துகிற எங்கள் சகோதரிகள் சொல்லுகிறார்கள். ஆக இன்றைக்கு சிலிண்டருடைய விலை ஏறி போயிருக்கிறது. தற்போது ஒன்றிய அரசாங்கம் தெளிவில்லாத வெளிநாட்டு கொள்கை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த அரசாங்கத்திற்கு வெளிநாட்டு கொள்கையில் தெளிவான ஒரு திட்டமிடல் இல்லை, நிர்வாக சீர்கேடு. அமெரிக்காவும் ஈரானும் போர் அங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் இங்கே இந்தியாவிலே தட்டுப்பாடு வருகிறது. ஈரானுக்கு அமெரிக்காவும் போரினால் இன்றைக்கு இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் கிடைக்காத நிலை என்று சொன்னால் தமிழ்நாடு இன்றைக்கு பெரிதும் பாதித்திருக்கிறது. தமிழ்நாடு நெருக்கடி தீர்க்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பிரதம அமைச்சருக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படை ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு 2 நாள் முன்புதான் இஸ்ரேலுக்கு சென்ற பிரதமர் உரை நிகழ்த்திருக்கிறார். அந்த நாட்டில் அப்பயாவது பிரதமருக்கு தெரிய வேண்டாமா போர் வரப்போகிறது, வேண்டிய கேஸ் அடுப்பை நாம் இங்க குடோனிலே வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டாமா? ஆனா இல்ல. ஆனா சைனாக்காரனும் ஜப்பான்காரனும் தன்னுடைய நாட்டுக்கு வேண்டிய கேஸ் சிலிண்டரை இருப்பு வைத்திருக்கிறார்கள். சைனாக்காரனும் ஜப்பான்காரனும் இப்படி போர் வரப்போகிறது என்பதை அவர்கள் தெரிந்த காரணத்தினால் இன்னும் ஓராண்டு காலத்திற்கு அவங்க இருப்பு வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டு நிலைமை என்ன? சரி, கேஸ் சிலிண்டர் மட்டும் தானா?
நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற பெட்ரோல் டீசல் நிலைமை என்ன? எந்த பெட்ரோல பார்க்கறதாலும் எங்க பார்த்தாலும் வண்டி கிடக்கிறது, லைன்ல நிக்கிறான் மணிக்கணக்கா. ஏன்னா பெட்ரோல் இல்லாத போயிடும், பயம், பதபதைப்பு. ஆக சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் இருந்த முன்னெச்சரிக்கை இந்த பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்கு இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆக ஒரு திறமையற்ற நிர்வாக சீர்கேடு உள்ள ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை நடக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு கேஸ், டீசல், பெட்ரோல் வாங்குவதற்கு மக்கள் தெருவில் அலைந்து கொண்டிருக்கிற துர்பாக்கிய நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பல பேர் உணவு கூடத்தில் தான் போய் சாப்பிடுவார்கள், ஹோட்டல்ல. ஆனா ஹோட்டல் என்ன நிலைமை? இன்றைக்கு நான் இங்க வருவதற்கு முன்னால் சில ஓட்ட முதலாளத்தில் தொடர்பு கொண்டேன். அவங்க சொல்றாங்க, நாங்க 4 நாள் ஆச்சுங்க, நாங்க சோறு வடிச்சு 4 நாள் ஆச்சுங்க, மத்தியானத்தில் ஹோட்டல்ல நாங்க சோறு விற்பதில்லை, மதிய உணவு விற்பதில்லை. அப்ப வேற என்ன பண்றேன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்ல, நாங்க எலக்ட்ரிக்கல் அடுப்புல சப்பாத்தியை போட்டுட்டு இப்ப ஸ்டாக் வச்சுன்னு வர்றவங்களுக்கு மாமூல ஹோட்டலை பயன்படுத்துவர்களுக்கு சப்பாத்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆக மதிய உணவு இன்றைக்கு பல ஹோட்டல்களில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சென்னை என்பது தலைநகர். அந்த சென்னை தலைநகரிலே கல்விக்கூடங்கள், ஏன்னா கல்விக்கூடத்தில் யூனிவர்சிட்டியில் தான் மாணவர்கள் படிப்பாங்க. அங்க ஹாஸ்டல் இருக்கும், 1000 பேர், 500 பேர், 300 பேர் என்று அந்தந்த கல்வி நிறுவனத்துக்கு தகுந்ததை போல ஹாஸ்டல் தான் மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தங்கி படிப்பார்கள். ஆனா இன்னைக்கு கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் லீடு விட்டார்கள். 10 நாளைக்கு இனிமே காலேஜ் கிடையாது. ஏன்னு கேட்டா கேஸ் சிலிண்டர் இல்ல, உங்களுக்கு ஹாஸ்டல்ல சமையல் பண்ணி போடுவதற்கு எங்களிடத்தில் வாய்ப்பில்லை, எனவே லீவு என்று கல்விக்கூடங்கள் பல மாவட்டங்களில், ஏன் சென்னை தலைநகரில் கூட இன்றைக்கு லீவ் விட்டிருக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு இந்த தட்டுப்பாடு இன்றைக்கு வந்திருக்கிறது. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பல பேர் மின்சார அடுப்பை பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில் ஹோட்டல் முதலாளிகள் எல்லாம் இன்றைக்கு மின்சார அடுப்பை வாங்கி அதன் மூலமாக உணவை தயார் செய்து பொதுமக்களுக்கு கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். சில பேர் விறகு அடுப்பு அதை பயன்படுத்தலாம் என்று பார்த்தால் இன்றைக்கு சுற்றுச்சூழல் கெட்டுவிடும், அடுப்பு போட்டு புகை வெளியே வந்தா சுற்றுச்சூழல் கெட்டுவிடும் என்ற ஒரு அச்சமும் இன்றைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம், ஒரு மோசமான ஒரு நிர்வாகம் இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருந்த காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. நான் ஒரு ஹோட்டல் முதலாளிக்கு போன் பண்ணேன். சரி, அரசாங்கத்தின் மூலமாக, இந்தியன் ஆயில் கம்பெனியின் மூலமாக வருகிறது தான் குடும்பத்துக்கு வேண்டியது, இவைகள் தான் 1000 ரூபாய்க்கு மேல விற்குது என்று சொன்னால், கமர்ஷியல் வியாபார நோக்கத்தோடு வருகிற சிலிண்டர் என்னையான்னு கேட்டேன். அது கூட கிடைக்கலீங்க. அது கிடைச்சா என்ன விலை தெரியுங்களா? 2100 என்கிறார்கள். கேஸ் சிலிண்டர் கமர்ஷியல் எவ்வளவுன்னா 2100 என்கிற நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 1.50 லட்சம் உணவு கூடங்கள் இழுத்து மூடப்பட்டு விட்டது. ஹோட்டலே மூடிட்டான். ரோட்டுகள் இந்த டீ கிடக்குது பார், அதை கூட மூடிட்டான். ஏன்னா நான் இது வரைக்கும் கேஸை பயன்படுத்தி தாங்க நான் டீ போட்டு கொடுத்தேன், இந்த கேஸ் சிலிண்டர் இருந்த காரணத்தினால் அதையும் நான் மூடிவிட்டேன் என்ற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சொன்னால் அது கூட மிகையாக. ஆக இப்படிப்பட்ட நிலைதான். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற மாண்புமிகு மோடி அவர்கள் ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணார், 2016 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு. நாம ரோட்ல நின்னோம், 500 செல்லாதுட்டாங்களே, 1000 செல்லாதுட்டாங்களே, பண மதிப்பு இழப்புன்னு சொல்லிட்டாங்களே என்று ரோட்ல நிற்கிற நிலை இருந்தது. அது திரும்பவும் இன்றைக்கு மோடி அரசாங்கத்தின் மூலமாக கேஸ் சிலிண்டர் இல்லை என்று ஓட்டுக்கு போகாமல் நடு ரோட்டிலே நிற்கிற ஒரு நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால்
அதுவும் மிகையாகாது. ஆக அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த எலக்ட்ரிக்கல் அடுப்பை பயன்படுத்தியதன் மூலமாக, ஹோட்டலில் பயன்படுத்தியதன் மூலமாக விலைவாசி எங்கே ஏறிவிடுமோ, இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இப்படி அன்றாடம் நாம் பயன்படுத்துகிற உணவுப் பண்டங்கள் விலை ஏறிவிடுமோ, மின்சாரத்தை பயன்படுகிற காரணத்தினால் என்ற அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி கூடுதலாக ஹோட்டலில் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கிற மின்சாரத்திற்கு மேல் கூடுதலாக நீங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தினால் இந்த கேஸ் சிலிண்டரை சமாளிப்பதற்காக அரசின் சார்பாக ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் உங்களுக்கு நாங்கள் சலுகை தருகிறோம், அது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பால் உற்பத்தியாளர்கள் அவர்கள் பாதிக்கப்படாமல், ஏன்னா பால் உற்பத்தி பண்ணா எங்க போவோம், பெரும்பான்மையா ஹோட்டலுக்கு போவோம். அந்த ஹோட்டலே டீ கடை நடத்தினா பால் யார் பயன்படுத்துவாங்க? அப்படிப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் பாலை ஹோட்டலுக்கு வாங்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் உங்களுடைய பாலை முழுமையாக ஆவின் மூலமாக பாலை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், எனவே பால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தோட நிலைமை என்ன? இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 2021 ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே புயல் அடிச்சது, வெள்ளம் வந்தது, நிதி கேட்டோம், கொடுக்கல. 2022 மாண்டஸ் புயல் வந்தது, நிதி கேட்டோம், இல்ல. 2023 மிக்ஸாம் புயல் வந்தது, நிதி கேட்டோம், இல்ல. 2024 பெஞ்சல் புயல் வந்தது, நிதி கேட்டோம், இல்ல. 2025 டித்வா புயல் வந்தது, நிதி கேட்டோம், இல்ல. ஆக ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாநில அரசாங்கம் புயலால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 50,992 கோடி ரூபாய் பணம் கேட்டோம். யானைக்கு பசிக்கு எப்படி, யானை பசிக்கு எப்படி சோளப்பொரியை போடுவது போல அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் நமக்கு கொடுத்த நிதி என்னமோ 1150 கோடி. நாம கேட்டது 50,992 கோடி ரூபாய் பாதிப்புக்கு கேட்டோம். ஆனால் அவள் கொடுத்தது 1150 கோடி. நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக கல்வி நிதி அவங்க அப்ப மட்டுதா இல்லை, நம்மிடத்திலே இந்த வசூல் செய்து போகிற பணம் கல்வி நிதி வருஷா வருஷம் கொடுத்திருந்தாங்க. ஆனா தொடர்ந்து 2 வருடங்களாக கேட்கிறோம், கல்வி நிதி 3,458 கோடி ரூபாய் இதுவரைக்கும் கொடுக்க மறுக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலை திட்டம், இதற்கு மாநில அரசாங்கம் பணம் கொடுத்து கொண்டிருந்தது. அந்த பணத்தை நாங்கள் திருப்பி கேட்டால் 2000 கோடி ரூபாய் இன்றைய வரை கொடுக்க மறுக்கிறார்கள். தவித்த வாய்க்கு தண்ணி கொடு என்று சொன்னார்கள். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு, மாநில அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதிநீர் பங்களிப்பு 3,112 கோடி ரூபாய் கேட்கிறோம், கொடுக்க மறுக்கிறார்கள். ஆக இது மட்டுமல்ல, நம் தாய்மொழியான தமிழ் இருக்கிறதே, இதற்கு இடையூறு செய்வதற்காக மும்மொழி கொள்ளி என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், நீ 3000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் கொடுக்கலாலும் பரவாயில்லை, நீ 10,000 கோடி ரூபாய் கொடுப்பதாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இருமொழி கொள்ளி தான், தாய்மொழியான தமிழில்தான் எங்கள் பிள்ளைகள் படிப்பார்கள், இந்தியை படிக்க மாட்டார்கள் எந்த காலத்திலும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு சூளுரைத்திருக்கிறார்கள். ஆக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிர்வாக தோல்வியால் தான் இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வந்திருக்கிறது. சமூக பொருளாதார பேரிடர் வந்துவிடுமா என்கிற ஒரு அபாயம் இருக்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிர்வாகம் ஒன்றிய அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அதை கண்டித்து நம்முடைய மதசார்பற்ற கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிக்கிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெரும்பான்மையாக ஒத்துழைத்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும், இதை ஏற்பாடு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் என்னுடைய கோடான கோன்றிய நன்றியை சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.